வெண்ணிலவு விண்மதியில் சுழன்று வரும் காலம் வரை உன்னினைவு என் மனதில் பசுமையோடு சுழன்று வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் தொடக்கத்திலேயே முன்னுரையாளர் அற்புதமாக ஆனந்தி வாசித்தார்கள். கேட்டீர்களோ என்னவோ? மறுபடியும் உடைய ஞாபக அறையோடுக்கு நான் அதை கொண்டு வருகிறேன். தாய் திருவானது ஆதி காலத்திலிருந்து 3 ராஜாக்கள் திருவிழா, 3 ஞானிகள் திருவிழா, 3 அரசர்கள் திருவிழா, திருக்காட்சி திருவிழா, கிராமங்களில் இதை ஆண்டவருடைய பொங்கல் பெருவிழா என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த திருக்காட்சி திருவிழாவை அற்புதமாக நீங்களும் நானும் கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய காதுகளை சற்று கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். சில உண்மையான விவிலிய பேருண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விவிலியத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஞானிகள் 3 பேரும் மெசியாவை கண்டார்களா? இல்லவே இல்லை. ஆனால் இதுதான் தரிசனமான உண்மை. இவர்கள் யாரை கண்டார்கள்? இதற்கு 2 விவிலிய வாசகம் இன்று வாசிக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தியில் தவிர வேறு எதிலும் இது இல்லை. காரணம், மத்தேயு 2:2 ஞானிகள் யாரை கண்டார்கள்? இதற்கு 2 கேள்விகளை உங்கள் முன்பு வைக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஞானிகள் யாரை காண தேடினார்கள்? இரண்டாவது, யாரை கண்டுகொண்டதாக நம்பினார்கள்? இந்த 2 கேள்விகளை நாம் புரிந்து கொண்டால் இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையும். ஒன்று, இந்த ஞானிகள் 3 பேரும் யாரை தேடி அலைந்தார்கள் என்றால் மத்தேயு 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யூதரின் அரசன் எங்கே பிறந்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் விவிலிய பகுதி நமக்கு சொல்வது குழந்தையை நெடுஞ்சாண்டையாக விழுந்து அவர்கள் வணங்கியதாக. அதான் விவிலியம் சொல்லுகிற பாடம். ஆனால் இவர்களுக்கு தருகின்ற விளக்கம், யாரை தேடினார்கள்? அவர் போய் கேட்டது, யூதர்களின் அரசன் எங்கே பிறந்திருக்கிறார். ஆக இவருடைய ஒட்டுமொத்த தேடல், இவர்கள் தரப்பட்ட அடையாளம், அருங்குறியை வைத்து அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. மாறாக யூதர்களுக்காக பிறந்த அரசரை தேடியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஏற்கனவே யோரோது அரசன் யூதர்களின் தலைவனாக இருக்கிறான். அவனுக்கு போட்டியாக இவர் வந்துவிட்டாரோ என்பதுதான் அந்த குழந்தைகளை கொள்ள வேண்டும் என்று அவன் முற்படுகிறான், முனைப்போடு இருக்கிறான். இரண்டாவது, அவர்கள் யாரை கண்டுகொண்டதாக அவர்கள் நம்புகிறார்கள் என்றால் யூதர்களின் அரசனைத்தான் அவர்கள் நம்பினார்கள். இதற்கு மத்தேயு நற்செய்தியாளர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஒரு இடத்தில் பேதுரு சொல்வான், நீ மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். இந்த 3 அரசர்களின் முக்கியமான கிளைமேக்ஸ் என்ன என்று பார்த்தால், அவர்கள் செய்வது மிக முக்கியமான, நமக்கு சொல்லப்பட்டிருப்பது ஒன்றே ஒன்று, அரசரைத்தான் அவர்கள் தேடினார்கள். ஆனால் நீங்களும் நானும் யாரை தேடுகிறோம் என்ற உணர்வோடு எங்கெங்கோ தேடியும் காணாத கடவுளை உலகம் ஒதுக்கிவிட்ட மனித தன்மையில், உண்மையில், அன்பில், நீதியில் தேடுவோம். இறைவா, உன்னை தேடி 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 உன்னை தேடி உன்னை தேடி அலைகின்றேன் தெய்வமே. தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வமே.
தெய்வமே உந்தன் ஒளியை என்று காண்பேன் வாழ்வின் தெய்வமே என்றும் வாழும் தெய்வமே உன்னை தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வம். இறைவனை நீங்களும் நானும் தேட வேண்டும் மெசியாவாக. எப்படி தேட வேண்டும்? ஒரு பழைய கதை உங்களுக்கு நன்றாக தெரியும், கூறியிருக்கிறேன். இயேசுவை காண்பதற்காக இடையர்கள் போனார்கள், ஞானிகள் போனார்கள். ஆனால் இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஆசை. காட்டில் இருந்த மிருகங்கள்லாம் இயேசுவை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒரு கூட்டம் போட்டார்கள். சிங்கத்தின் தலைமையில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. போகிறதுக்கு யார் யாரெல்லாம் போகிறது அப்படின்னு. சிங்கம், நான் தான் தலைவன், நான் வருவேன், ஓகே. யானை, புலி, கரடி என்றெல்லாம், பாம்பு கூட. என்ன செய்வாய் இயேசுவுக்காக? சிங்கம் சொன்னது, நான் ஒரு மானை அடித்து வந்து இயேசுவுக்கு கொடுப்பேன். யானை சொன்னது, தந்தத்தை கொடுப்பேன். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்று கொட்டி இயேசுவுக்கு தருவதாக முயற்சி எடுத்தார்கள். அப்பொழுது நேராக ஒரு காக்கா ஒன்று பறந்து வந்துச்சு. காக்கா நானும் வரேன் அப்படின்னு. வேணா நீ கருப்பாக இருக்க, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டத்தோடு இந்த காக்கா போய் மரத்தில் உட்காந்து அழுது கொண்டிருந்தது. அன்று இரவு இந்த 3 ராஜாக்களும் இயேசுவை தரிசித்து விட்டு ஏரோது மன்னன் திரும்பி வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் கனவில் எச்சரிக்கப்பட்டு போக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் திரும்பி போகின்ற வழியில் இந்த காக்கா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது. வேண்டாம்ப்பா, அந்த 3 ஞானிகளும் திரும்பி நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியாக போய்விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டு இந்த காக்கா என்ன சொல்லுது, நம்ம இன்னைக்கு நைட்டை போய் பார்த்துட்டு பறந்து போய் இயேசுவை பார்த்து விட்டு வந்து விட்டது. அடுத்த நாள் காலையில் இவங்கெல்லாம் தாரை தப்பட்டையோடு சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் கிளம்பினார்கள். அப்பொழுது மேலிருந்த காக்கா சொன்னது, நீங்கள் இயேசுவை பார்க்க மாட்டீர்கள், இயேசுவை பார்க்க போவதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிவிட்டார்கள், குழந்தையை கொல்லப் போகிறான் என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த காக்கா சொன்னது. ஆண்டவரை தரிசிக்க அடுத்தவன் நிராகரிக்கப்படுகிறான் என்று சொன்னால் ஆண்டவன் வரமாட்டார், காட்சி கிடைக்காது. ஆக உங்களுக்கும் எனக்கும் பிடித்தமான கவிதை அகில உலக உங்கும் லூர்தஸ் தொலைக்காட்சி வழியாக அமலோற்பு அகாடமி உதவிப்பளிப்பு செய்து கொண்டிருக்கிற பொழுது அன்பு தம்பி சிறிய குழந்தையாக பார்த்த சதீஷ் அவர்களுக்கு பிடித்தமான இறுதியான கவிதையோடு நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். கெட்டவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பட்டினத்தில் நெருங்கி இந்த வால் நட்சத்திரம் மறைந்து விட்டதோ, உன் திட்டத்தை மட்டுமே உணர்ந்து உன்னை மட்டுமே பார்க்க வந்து விட்டேன். இயேசு பாலனை என்ற உணர்வோடு விண்ணை கண்டேன், வியப்பு கொண்டேன், மண்ணை கண்டேன், மதிப்பு கொண்டேன், காற்றை கண்டேன், கற்றுக்கொண்டேன், நிலவை கண்டேன், நிம்மதி கொண்டேன். இறைவா, நான் உன்னை கண்டேன், அதில் என்னை கொண்டேன் என்ற உணர்வோடு வாழ வேண்டிய வரத்தை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.